இன்றைக்கி அதிமுக எந்த கதியில் இருக்குது, இந்த நிலைமையில் தேர்தலை சந்திச்சா என்ன ஆகும், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்குது. அப்போது பேசுகிற போது தான் அவர் சொல்லிக்கிறார், இந்த நிலைமையில் தேர்தலை சந்தித்தால் 30 இடம் 35 இடம் தான் அதிமுக ஜெயிக்கும், 20% வாக்குகளை கூட வாங்க முடியாது அதிமுக பிஜேபி அணியை கூட. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கட்சி தொடங்க போகிறேன், நான் கட்சி நிர்வாகிகள்லாம் கூடி முடிவு எடுத்தேன், டிசம்பர் 15 நான் தொடங்க தான் போகிறேன் அப்படின்னு. அப்போது ஒரு நாள் இருங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் அவர் அடுத்த நாள் இருந்தார். அதன் பிறகு அடுத்த நாள் மதியம் ஃபோன் பண்ணி, இல்லை நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் கட்சி தொடங்குவதாக சொல்லியிருக்கிற 15ஆம் தேதிக்கு முன்பாக ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்ட்டு. அது ஒரு முயற்சி எடுத்து பார்க்குறோன்ற மாதிரி தான், ஒரு அஷூரன்ஸ் இல்லை, ஒரு தகவலை கன்வே பண்ணியிருக்காங்க. எடப்பாடி கிட்ட பேசி கட்சி ஒருங்கிணைப்புங்கிறது அதெல்லாம் பெரிய, இப்போ அது பெரிய வார்த்தையாக போயிடுச்சு. ஏன்னா நேரம் சுருங்கிடுச்சு. எடப்பாடிட்ட பிடிவாதத்தில் 1% கூட குறையலை. பிஜேபி அவ்வளோ மெனக்கெட்டதாகவும் தெரியலை. இதெல்லாம் வச்சு பார்த்தா சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனாலும் அதனால தான் வாக்குறுதி கொடுக்கல. நீங்கள் கட்சி தொடங்காதீங்க, 10 நாளில் ஒரு நல்ல செய்தி சொல்கிறோம்லாம் சொல்லலை அவர்கிட்ட, நீங்கள் கிளம்புங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போது அந்த பேச்சின் ஊடாக ஓபிஎஸ் சொன்ன ஒரு தகவல், எடப்பாடியினுடைய பிடிவாதத்தை பற்றி அவர் சொன்னபோது அதை அமித்ஷாவும் என்டார்ஸ் பண்ணி, அவருடைய பிடிவாதம் தான் இன்னொரு முறை திமுக ஆட்சி வரக்கு வழிவகுக்க போகுதுன்றதை அவரும் சொல்லியிருக்கிறார். அமித்ஷாவும் 2 முறை அந்த வார்த்தை பரிமாறப்பட்டிருக்கு 2 பேர் தரப்புல இருந்தோம்.